வணக்கம் நண்பர்களே. முதல் முறையா கோவாக்கு வந்திருக்கிறதுனால கோவாவோட நைட் லைஃப் எல்லாம் பார்த்துட்டு நைட்டு லேட்டா தான் தூங்கணும். வழக்கம் போல இல்லாம இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணேன். எந்த விதமான கமிட்மெண்ட்டும் கிடையாது. பொதுவா எந்திரிச்சோன்னா அரக்க பறக்க ட்ரைனிங்க்கு தான் கிளம்பணும். இன்னைக்கு அதெல்லாம் எதுவும் இல்லாதனால எல்லா வேலையும் ரிலாக்ஸ்டா பண்ணிட்டு இருந்தேன். பல்லு விளக்கிக்கிட்டே அப்படியே நம்ம பாடியோட ஃபிட் செக் போட்டு முடிச்சாச்சு. பரவாயில்ல, ரொம்ப மோசமா இல்ல. இங்க நாங்க தங்கி இருக்கிற இடத்த வந்து நாங்க ஏர்பிஎன்பில தான் புக் பண்ணிருந்தோம். இது ஒரு கம்ப்ளீட்டா ஃபுல் ஃபர்னிஷ்டு 2 BHK வீடு. அது ரொம்ப வசதியா போச்சு. காஃபியை போட்டுட்டு அப்படியே நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேவையான முட்டையும் வேக போட்டாச்சு. நம்ம குருவி கோஸோட மோட்டர் ஆஃப் ஆகாம ஓடிக்கிட்டு தான் இருக்குது. மாமா மட்டும் தான் முழிச்சிருந்தாரு. பிறகு பிளாக் காஃபியை குடிச்சிட்டு மாமா கிட்ட பேசிக்கிட்டு அப்படியே எடிட்டிங்கும் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ ஸ்கிரீன்ல வர ஒர்க் அவுட் எல்லாமே நான் 20 ரெப் 4 செட் பண்ணேன். இது ஒரு கம்ப்ளீட் ஒர்க் அவுட்டா இல்லனாலும் டிராவல் டைம்ல உங்க மசில்ஸ் ஆக்டிவேட்டா வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒர்க் அவுட் முடிச்சிட்டு வரதுக்குள்ள எல்லாம் எழுந்துட்டாங்க. குருவி கோஸ் எந்திரிச்ச உடனே எப்படிடா இப்படி கொரட்டா விடுறன்ற கேள்வியை கேட்டு முடிச்சிட்டேன். பின்னாடியே அண்ணனும் எழுந்து வந்தாப்ல. ஒன்னு பாத்ரூம்ல போய் உட்காந்துன்னு லேட் ஆகுறான். அப்படி இல்லனா இவன் நிம்மதியா தூங்கி மத்தவங்க நிம்மதியா தூங்க விடாம பண்றான். அவன் பஞ்சாயத்தை முடிச்சிட்டு நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண 5 முட்டையை சாப்பிட்டுட்டு மல்டிவிட்டமின்ஸ் ஃபிஷ் ஆயிலையும் போட்டு முடிச்சாச்சு. இந்த வீடியோஸ் போட ஆரம்பிச்சதுல இருந்து என் வாழ்க்கையே ஃபார்வர்ட் அண்ட் ரீவைண்ட்ல தான் ஓடிக்கிட்டு இருக்கு. கண்டென்ட்காக கேமராவை எங்கேயா எடுத்துட்டு போய் வச்சுட்டு கேஷுவலா கேமரா கிராஸ் பண்ற மாதிரி போயிட்டு பின்னாடியே ஓடி வந்துட்டு அந்த கேமராவை தூக்கிட்டு போனோம். எதுக்குடா இந்த மானங்கெட்ட பொழப்பு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நமக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணும்போது அது 1000 தடவை இல்ல 1,00,000 தடவை பண்ணாலும் நமக்கு அது கஷ்டமாவே தெரியாது. இன்னைக்கு காலை பொழுது தூக்கத்திலயும் ரூம்லயுமே ஓட்டியாச்சு. அதனால லஞ்சுக்கு அண்ணன் வந்து பர்கர் ஃபேக்டரின்னு ஒரு இடம் இருக்கு. அங்க பர்கர்லாம் சாஃப்டா சும்மா பன்னு மாதிரி இருக்கும் அப்படின்னாப்ல. அவர் சொன்னதை கேட்டு அப்படியே நான் ஷாக் ஆயிட்டேன். அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன், நம்ம இருக்கிறது கோவா, அண்ணன் இருக்கிற கண்டிஷன் அப்படி. சரி ஓகே, பர்கர் பன்னு தான் சாஃப்டா இருக்கும்ன்றத சொல்ல வராருன்றத புரிஞ்சுக்கிட்டு நேரா அங்க வந்துட்டோம். உண்மையிலே பர்கர் நல்லா தான் இருந்தது. அது கூட வந்த ஃப்ரைடு பொட்டேட்டோவை நான் டச் பண்ணல. இந்த ஃப்ரைடும் ஸ்வீட்டும் நமக்கு எப்பவுமே அது ஒரு டெட்லி காம்பினேஷன். அதனால அதை அண்ணன் கிட்ட கொடுத்துட்டு ஒரு டயட் கோக்கு குடிச்சிட்டு லஞ்சை முடிச்சிட்டேன். அங்க இருந்து வெளில வந்தபோது இந்த போஸ்டரை பார்த்தேன். இந்த பஞ்சி ஜம்ப் நம்ம பக்கெட் லிஸ்ட்ல இருந்துகிட்டே இருக்கு. இதை பத்தின உங்க கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. முடிஞ்சா ட்ரை பண்றேன். அங்க இருந்து கிளம்பி நேரா இன்னொரு பீச்சுக்கு வந்தோம். கோவால பீச்சை தவிர வேற என்ன இருக்கு? ஃப்ரண்ட் பேக் ரைட் லெஃப்ட்னு சுத்தி சுத்தி பீச் தான். எனக்கு பர்சனலா நேத்திக்கு போன பீச்சோட இந்த பீச் ரொம்பவே பிடிச்சிருந்தது. நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இருந்தது அண்ட் ஒரு அருமையான சன்செட் டைம்ன்றதுனால இதெல்லாம் பார்த்த உடனே என்னையே அறியாம எனக்குள்ள டிஃபரெண்டா ஒரு ஃபீலிங். நேச்சரே ரசிக்க தெரியாத எனக்கு நேச்சரை ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த அளவுக்கு ரொம்ப அழகா இருந்தது அந்த இடம். பிறகு சாயந்தரம் வரைக்கும் பீச்லயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஆன் தி வேல ஒரு பியூட்டிஃபுல் சர்ச் ஒன்று இருந்தது. சரி, சர்ச்சுக்குள்ளேயும் போய் பார்த்துட்டு ரூமுக்கு வந்துட்டு நான் ஒரு அருமையான முட்டை குருமா வச்சேன். பிறகு சப்பாத்தியோட அதை சாப்பிட்டுட்டு இன்னைக்கு நாளை முடிச்சுக்கிட்டோம். இன்னைக்கு அவ்வளவுதான். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.